எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் சேர்ந்து அதிமுகவின் கடைசி அத்தியாயத்தை எழுதிக் கொண்டிருக்கிறார். பாலகிருஷ்ணன் மதுரையில் மதவெறி அரசியலுக்கு இடமில்லை என்றும் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானாவில் நடைபெற்ற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் நிறைவு உரையாற்றிய பின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மதுரையில் மதவெறி அரசியலுக்கு இடமில்லை என்றும் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானாவில் நடைபெற்ற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் நிறைவு உரையாற்றிய பின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக RSS கும்பல் மதவெறியை உண்டாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்பட்டு வருகிறார்கள். ஒரு மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக நீதிபதி துணை போகிறார் என்றால் அவரை வேறு மாநிலத்திற்கு பணியமர்த்த வேண்டும். தனிப்பட்ட முறையில் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கும் எங்களுக்கும் வெறுப்பு கிடையாது. நீதிபதி வழங்கும் தீர்ப்புகளை மக்களுக்கு பாதகமாக இருப்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. அதிமுகவின் கடைசி அத்தியாயத்தை எழுதிக் கொண்டிருக்கிறார். கடந்த 2017 அவருடைய ஆட்சியில் திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாக தெரிவித்த வாக்குமூலத்திற்கு எதிராக பாஜக ஒரு கூட்டணி வைத்ததன் காரணமாக நீதிமன்ற உத்தரவை ஏற்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வது பாஜகவுக்கு காவடி தூக்குகிறார் என்று அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி தவறான பாதையில் பயணிப்பதை அவரது தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றுவதற்கு அதிமுக துணை போனால் அதன் ஆபத்து எல்லையை தாண்டி போகும் என்றார். அமைதியாக தேர்ந்தெடுக்க அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டு. நமக்கு இருக்கிற சங்கடம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட பாஜக கூட்டத்தோடு எடப்பாடி போய் சேர்ந்திருக்கிறதும் அநேகமாக எடப்பாடி அதிமுகவுடைய கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இதே திருப்பரங்குன்றம் வழக்கில் 96 வழக்கு வந்தபோது, 94 வழக்கு வந்தபோது, 2014 வழக்கு வந்தபோது, 2017 வழக்கு வந்தபோது எல்லா நேரத்திலேயும் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். 2017 ஆண்டு வழக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமியே தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்போதெல்லாம் ஜெயலலிதா சார்பில், அரசின் சார்பில் நீதிமன்றத்திலே இந்த பாரம்பரியமாக தீபம் ஏற்றுகிற அந்த இடத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதை மாற்றுவதற்கான எந்த காரணத்தை அவர்கள் நியாயமாக சொல்லவில்லை, எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றுதான் அரசின் சார்பிலே வாக்குமூலம் தாக்கல் செய்தார்கள். நீதிபதிகளை வைத்து வழக்கறிஞர்களை வைத்து வாதாடினார்கள். அதை ஏற்றுக்கொண்டுதான் நீதிமன்றம் அந்த வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதையெல்லாம் எடப்பாடி வசதியாக மறந்துவிட்டு பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து விட்ட காரணத்தினாலே தாங்களுடைய தலைவர் ஜெயலலிதா வாக்குமூலத்துக்கு விரோதமாக, தமிழக அரசு வாக்குமூலத்துக்கு விரோதமாக, தமிழக முதல்வராக எடப்பாடியா இருந்த அவருடைய வாக்குமூலத்துக்கே விரோதமாக இன்றைக்கு அவர் நீதிமன்றத்திலே அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும், நீதிமன்ற உத்தரவை அமலாக்க வேண்டும் என்று சொல்லுவது பாஜக கூட்டணியில் சேர்ந்து விட்டதனாலே தன்னுடைய சொந்த சுய தன்மையை எடப்பாடியார் இழந்து விட்டார். பாஜகவுக்கு காவடி தூக்குகிறாக அவர் மாறிவிட்டார் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே அதிமுகவை சேர்ந்த நண்பர்கள், தொண்டர்கள் எடப்பாடியுடைய தவறான இந்த திசையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே பாஜக காலூன்றுவதற்கு நீங்கள் துணை போனால் அதனுடைய ஆபத்து எல்லையை தாண்டி போகும். அதனுடைய ஆபத்து தமிழகத்தை காவு கொடுத்து விடும். அதற்கெல்லாம் துணை போகக்கூடாது என்பதையும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொண்டு, இங்கே டங்ஸ்டன் ஏலம், கனிம பொருள் ஏலமிட்டு அந்த ஆனைமலை அழகர் மலையை ஏலமிட்ட போது அதை பாதுகாப்பதற்காக போராடியவர்கள். அதே போல மதுரையிலே அமைதி நிலவ வேண்டும். அப்போதுதான் தொழில் வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி, வணிகம், வர்த்தகம் உள்ளிட்ட எல்லாமும் நல்லா நடக்கும். ஒரு அமைதிக்கு பாதகம் ஏற்படுமானால், குந்தகம் ஏற்படுமானால் அதனாலே சகலமும் அழிந்து போகிற ஒரு தீ மூண்டால் எப்படி அனைத்தையும் அழித்து விடுமோ அதைவிட ஆபத்தானது இந்த மதவெறி தீ என்பது. எனவே அப்படிப்பட்ட அந்த தீயை அணைப்பதற்கு எல்லாரும் சேர்ந்து முன்வர வேண்டும் என்கிற கோரி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம்.